Hi friends, வணக்கம். வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான தீபாவளி லேகியம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த தீபாவளி லேகியம் செய்யறதுக்கு நான் வந்து பொடி வீட்டில் அரைக்கலை, கடையிலேருந்து வாங்கினது தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு லேகிய பொடியை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது வந்து 50 கிராம். இதுக்கு வந்து இஞ்சியை ஒரு விரல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா அரைச்சி வடிகட்டி சாராக எடுத்து அதையும் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் இஞ்சி சாறை அரைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு லேயர் செட்டில் ஆகும். அதை வந்து இதில் விட வேண்டாம். இதோட 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் கரைச்சிக்க போகிறோம் நம்ம. ஸோ அவ்வளோதாங்க, இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். நம்ம லேகிய பொடி எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு வெல்லமோ இல்லாட்டினா நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த நாட்டு சர்க்கரை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ ரொம்ப நிறைய விட வேண்டாம். இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எல்லாம் கரையிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துக்கிட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுது. இதில் வந்து கல், தூசி, மண் ஏதானு இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. டைரெக்டாகவே கீழே பேன் வச்சுக்கோங்க. மேலே வடிகட்டி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கரைசல், அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டுலாம். உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும்னா 1 கப் லேகிய பொடிக்கு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு முதல்ல கிளற ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து எந்த பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற லேகிய பவுடர் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். இதையும் இந்த வெள்ளை மிக்சரில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அடுப்பை கூட ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி வெல்லம் இருக்கிறதுனால. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி கலர்லாம் மாறி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த விதமான ஆயிலும் ஆட் பண்ணக்கூடாது, நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். அதுதான் உடம்புக்கும் நல்லது, ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்து ஒரு 5-7 நிமிஷத்தில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் நல்லா இந்த லேகியம் வந்து அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல ஆயில் வந்து அப்சார்ப் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆயில் தான் வந்து திரும்ப ஆட் பண்ண போகிறோம். ஸோ கீ வந்து 3 டீஸ்பூன் தான் ஓவராலாக 50 கிராம் பொடிக்கு. ஸோ இதை வந்து நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே ஆயிலுக்கு சொன்ன மாதிரியே தான், ஆயில் வந்து நல்லா உள்ளே அப்சார்ப் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி கீயும் இப்போ உள்ளே நல்லா அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீ ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் கழித்து திரும்ப வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் 3 டீஸ்பூன் அளவுக்கு கீயும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த லேகியத்துக்கு. ஸோ நம்ம ஆட் பண்ண கீ, நல்லெண்ணெய் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிட்டு நம்மளோட லேகியம் வந்து கீழே ஒட்டாமல் வரும் ஒரு ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் வந்து தண்ணி லைட்டாக தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி லேகியத்தை தொட்டிங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் பதம். ஸோ லேகியத்தோட பதம் ரீச் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமான தேனாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா 1 மினிட்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையும் தேன் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அவ்வளோதாங்க, நம்மளோட லேகியம் சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ இந்த லேகியம் ரெடியான உடனேவே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். இந்த லேகியத்தை இதிலே வச்சிங்கன்னா இறுகி போய் ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்காக விட்டுருங்க. ஆறுன உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கையில் லேகியத்தை இந்த மாதிரி எடுத்து இப்படி உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான லேகியத்தோட பதம். ஸோ இந்த தீபாவளி லேகியம் வந்து கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. ஸோ தீபாவளினாலே நம்ம நிறைய இனிப்பு, காரம் எல்லாமே கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வயிறு சம்மந்தமான எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த தீபாவளி லேகியத்தை கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி வந்து 2-3 தடவை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தமான எந்த ப்ராப்ளமும் வராமல் தீபாவளியை ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.